السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من القرآن والفرقان. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: كان أصحابي 6 شهر في رمضان يبلغه، وبقي في 6 شهر رمضان ويقبل منها، أو كما قال عليه الصلاة والسلام، رواه البخاري. وأيضا قال رسول الله صلى الله عليه وسلم: كان شهر رمضانين إن الله عز وجل يغفر لمن يعذبه ويتقبل في متجابه، أو كما قال عليه الصلاة والسلام، رواه الترمذي. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தாலா நமக்கு இந்த புனிதமிக்க ஷாபானுடைய மாதத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்ஷா அல்லாஹ் ஒரு 7, 8, 9 தினங்களிலே, சில நாட்களிலே அல்லாஹ் தாலா நமக்கு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தாலா தர இருக்கின்றார். பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில ஷாபானுடைய இறுதி கட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் ஆரம்பமாகிவிடும். 2ஆம் தேதி மார்ச் 2ஆம் தேதி 1ஆம் தேதி இரவுல இருந்து தராவி ஆரம்பமாயிரும் இன்ஷா அல்லாஹ். 2ஆம் தேதி முதல் நோன்பு. பெரியன்பர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே தாங்களுக்கு முன்பு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி சில முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஏன் அப்படின்னா நேரம் இல்லை, அடுத்த ஒரு ஜும்மா இருக்கு, அதில் இன்ஷா அல்லாஹ் நோன்புடைய சிறப்பை சொல்லுவோம். அதுக்கப்புறம் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னா சட்டத்திட்டங்கள், நோன்பு வச்சா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, ஜகாத்துடைய மசலாக்கள், சதகா ஹைராத்துக்களுடைய மசலாக்கள், தராவியுடைய மசலாக்கள், இது எல்லாமே அப்படியே ரமலானுடைய புனிதமிக்க மாதத்தில் வருஷந்தோறும் ஆண்டுதோறும் நம்ம என்ன செய்கிறோம், தாங்களுக்கு முன்னாடி எடுத்துரைக்கின்றோம். பெரியன்பர்களே, புனிதமிக்க ரமலானுடைய சிறப்புகளை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நாட்கள் பத்தாது, மாதங்கள் பத்தாது, வருடக்கணக்கில் தேவைப்படும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில புனிதமிக்க ரமலானுடைய சிறப்புகள் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான்: ஷஹ்ரு ரமதான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். சுப்ஹானல்லாஹ். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் தேர்வு செய்து அந்த மாதத்திலே எம்முடைய இறை வேதத்தை இறக்கினோம். ஷஹ்ரு ரமதான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் தேர்வு செய்தோம். அந்த தேர்வு செய்த மாதங்களிலே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நாம் எம்முடைய வேதத்தை இறக்கி வைத்தோம். ஹுதல் லின்னாஸ், பொதுமக்களாகிய எல்லா மக்களுக்கும் நேர்வழிக்காக வேண்டி இறக்கி வைத்தோம். குர்ஆன் அப்படிங்கிறது முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, அகிலத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது. அதனால தான் அல்லாஹ் இங்க வந்து யா அய்யுஹல்லஸீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்பதாக சொல்லாம இந்த இடத்துல ஹுதல் லின்னாஸ், நாஸ் அப்படின்னா மனிதர்கள், நாஸ் அப்படின்னா மனிதர்கள், அன்னாஸ் குல் அவுஸு பிரப்பின் நாஸ் சொல்றோம்ல. இப்போ அந்த நாஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பொதுவான மனிதர்கள், எந்த மதம் எந்த ஜாதி குறிப்பு எதுவுமே கிடையாது, பொதுவாக எல்லா மனிதர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி அருளப்பட்டதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வேதம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார். அல்லாஹ் சொல்றான்: இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம கலகஸ் ஸமாவாதி வல் அர்த் அர்பஅத்து ஹுர்முன். அல்லாஹ்வுடைய கிருபையில அல்லாஹ்வுடைய வேதத்துல வருடத்துல ஆண்டுல 12 மாதங்கள் இருக்கு. எத்தனை மாசம் இருக்குது? 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களை அல்லாஹ் படைச்சான். இதுல ஹஜ்ரத் இப்னு தைமீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க.
ரமலான் என்ற மாதத்தினுடைய பெயரை மட்டும்தான் அல்லாஹ் தன்னுடைய வாயால் வைத்தார். அல்லாஹு அக்பர். ரமலான் என்ற மாதத்தினுடைய பெயரை அல்லாஹ் தானாகவே வைத்தார். அதை தவிர 11 மாதங்கள் இருக்கின்றது. முஹர்ரம்ல இருந்து ஜில்ஹஜ் வரைக்கும் எல்லா மாதங்களையுமே சவுதி அரேபியாவுடைய அரேபியர்கள் வைத்த பெயர். அல்லாஹ் 12 மாசத்தை நிர்ணயிச்சிட்டான். அந்த பேரை அல்லாஹ் சொல்லல. அந்த பேரை யார் வச்சா அப்படின்னா அரேபியர்கள் வச்சார். சவுதியினுடைய அரேபியர்கள் வச்சார். முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் சானி, ஜமாதில் ஊலா, ஜமாதில் சானி, ரஜப், ஷாபான். ரம்ஜானை விட்டுடுங்க, ரம்ஜானை அவங்க வைக்கல, அல்லாஹ் வச்சான். சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறமே ஷவ்வால், ஜில்காதா, ஜில்ஹிஜ்ஜா. 11 மாதங்களை சவுதியினுடைய அரேபியர்கள் தானாகவே வைத்த பெயர். 11 மாசங்களை. ஆனா ஒரே ஒரு மாசத்தை மட்டும் அவங்க வைக்கல. அந்த மாசத்தை யார் வச்சா? அல்லாஹ் வச்சான். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல சொல்றான், ஷஹரு ரமஸான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். எந்த மாசத்தையும் குர்ஆன்ல சொல்லல அல்லாஹ். ஹஜி சார், நீங்க குர்ஆனை படிச்சீங்கன்னா, குர்ஆனை நீங்க புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஆலிம் கிட்ட முஃப்தி கிட்ட கேளுங்க, குர்ஆன்ல எந்த மாதத்தையும் சொல்லப்படவில்லை, எந்த மாதத்தினுடைய பெயரையும் சொல்லப்படவில்லை. இல்லாக்கே புனித மிக்க ரமலானுடைய மாசத்தை தவிர. ஹபீப, ரமஜானுடைய மாசத்தை தவிர. ஏன்? இப்னு தைமீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த 11 மாதத்தை மனிதர்கள் வைத்தார்கள். 11 மாதத்துடைய பெயரை மனிதர்கள் வைத்தார்கள். ஒரே ஒரு மாதத்தை மட்டும்தான் அல்லாஹ் பெயரிட்டான். அல்லாஹ் எந்த மாதத்தை பெயரிட்டானோ அந்த மாதத்தை குர்ஆனிலே சொல்லுகின்றார். ஷஹரு ரமஸான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் அக்பர். இப்ப ரமஸானை மட்டும்தான் அல்லாஹ் தாவசமா வச்சு பேர் சூட்டினான். 11 மாசத்தை யார் சூட்டினாங்க? அரேபியர்கள் சூட்டினார்கள். அரேபியர்கள் வச்ச பேரு. ரமஸான் அப்படிங்கிறது அல்லாஹ் வச்ச பேரு, மனிதர்கள் வச்ச பேர் அல்ல. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி பெரிய நண்பர்களே, ஹஜரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், உலகத்தில் எத்தனை வேதங்கள் இறக்கப்பட்டதோ, தௌராத்து, ஜபூரு, இஞ்சிலு, குர்ஆனு, அது இல்லாம மற்ற சஹீஃபாக்கள், ஏட்டுக்கள் யார் யார் மேல எப்பப்ப இறக்கப்பட்டதோ எல்லா ஏட்டுக்களுமே எல்லா வேதங்களுமே எந்த மாதத்திலையும் இறக்கப்படவில்லை. முஹர்ரம்ல இருந்து ஜில்ஹஜ் வரைக்கும் எந்த மாதத்திலையும் இறக்கப்படவில்லை, இல்லாக்கே ரமஸானை தவிர. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குன்யத்துத் தாலிபீன் கிதாபுல பதிவு செய்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவங்க சொல்றாங்க, ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து தா வெச்ச பேரு ரமஸான் அப்படிங்கிறது தா வெச்ச பேரு. அந்த மாதத்திலே எல்லா வேதங்களுமே இறக்கப்பட்டது. அல்லாஹு அக்பர். புனிதமிக்க தௌராத், ஜபூர், இன்ஜீல் இது எல்லாமே புனிதமிக்க ரமலான்ல இறக்கப்பட்டது. யார் சொல்றா? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குன்யத்துத் தாலிபீன்ங்கிற கிதாபுல பதிவு செய்றார். தௌராத் அதாவது ஜபூர் அப்படிங்கிறது ரமஸானுடைய பிறை 9ல இறக்கப்பட்டது. காலத்தோட சொல்றார், டேட்டோட சொல்றார். ஜபூர் அப்படிங்கிற வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மேல இறக்கப்பட்டது. சுலைமான் நபியுடைய தந்தையார் பேர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவங்க மேல இறக்கப்பட்டது. தாவூத் அதாவது ஜபூர் அப்படிங்கிற வேதம். இந்த வேதம் ஜபூர் அப்படிங்கிற வேதம் குர்ஆன் மாதிரி அது ஒரு வேதம். இப்ரானி, சுரியானி அப்படிங்கிற ஒரு மொழியில இறக்கப்பட்டது. இப்ரானி, சுரியானி அப்படிங்கிற மொழி அரபி இருக்குல்ல. இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தாகிலூன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக நாம் குர்ஆனை அரபி வேதத்திலே அரபி மொழியில இறக்கி வச்சோம். ஏன்? நீங்கள் அதை விளங்குவதற்காக வேண்டி. முஸ்லிமுடைய மொழியே அரபி தான், அல்லாஹ் ரசூலுடைய மொழியே அரபி தான், உருது கிடையாது, தமிழ் கிடையாது. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மொழி தமிழ். தெரியுமா உங்களுக்கு? ஸ்ரீலங்கால ஜபலே ஆதம்ல இறங்கினாரு, அவருடைய மொழி தமிழ் தான். தமிழ் ரொம்ப பழமையான மொழி, புரியுதுங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய மொழி, ரசூலுடைய மொழி, கியாமத்துடைய மொழி, மஹ்ஷருடைய மொழி, ஜன்னத்துடைய மொழி, எல்லா மொழியுமே அரபி தான். அதனால அல்லாஹ் குர்ஆனை எதில் இறக்கி வச்சான்? இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தாகிலூன்.
நிச்சயமாக நாம் நம்முடைய வேதத்தை குர்ஆனை அரபி மொழியிலே இறக்கி வைத்தோம், லஅல்லகும் தாகிலூன், நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி. அப்ப முஸ்லிமுடைய மொழி என்ன? அரபி மொழி. ஜபூர் அல்லாஹ்வுடைய கிருபையில புரிந்துமிக்க ரமலானுடைய 7 அல்லது 9 ரெண்டு ரிவாயத் இருக்குது. 7ல இறக்கப்பட்டது அல்ல 9ல இறக்கப்பட்டது. தௌராத்து ரமஜானுடைய 12ல இறக்கப்பட்டது. இன்ஜீல் 18ல இறக்கப்பட்டது. புனிதமிக்க அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் எப்ப இருந்துச்சு? லைலத்துல் கத்ர் என்ற இரவில இறக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த எல்லா வேதங்களுமே குர்ஆன் இல்லாமல் மற்ற எந்தெந்த வேதங்கள் அல்லாஹ்வுடைய வேதங்கள் இருக்கின்றதோ எல்லாமே 11 மாதங்களில் இறக்கப்படவில்லை. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே மட்டும்தான் எல்லா வேதங்களும் இறக்கப்பட்டது என்பது சத்தியமான உண்மை. சத்தியமான உண்மை. யார் சொன்னா? ஹதரத் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குன்னியத்துத் தாலிபீன் அப்படிங்கிற கிதாபுல பதிவு செய்றாங்க. பெரியன்பர்களே, இப்ப ரமலான் என்று சொன்னால் என்ன ஜி அர்த்தம்? அல்லாஹ் பேரை வச்சிருக்கிறார் ரமலான். क्या भाई? ரமஜான். ரமஜான் அப்படின்னு என்ன ஜி? அரபியில இலக்கணத்துல சொல்லுவாங்க ரமவ. ரமவ அப்படின்னா எரிப்பது. क्या भाई? எரிப்பது, சூடான உஷ்ணமான ஒரு பொருளுக்கு சொல்லுவாங்க ரமஸ, எரித்து விடும். ஜலா தேகா. क्या जला देगा? किसको जला देगा? பெரியன்பர்களே, அல்லாஹ் தஆலா வச்ச அர்த்தம் சாதாரண அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான் ரமஸான், ஷஹரு ரமஸான், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் எம்முடைய வேதத்தை இறக்கினோம். அந்த மாதத்துடைய அர்த்தம் என்ன? ரமஸான் எரித்து சாம்பலாக்கி விடும். யாரை? மனிதன் 11 மாதத்திலே செய்த தவறுகளை அல்லாஹ் எரித்து சாம்பலாக்கி விடுகின்றான். அல்லாஹ் அக்பர். புனிதமிக்க ரமலானுடைய மாசத்துல நாம தௌபா செஞ்சோம் அப்படின்னா, இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அழுது புலம்பி நம்முடைய பாவத்தை வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினால், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நோன்பு வைத்து தராவி தொழுது அதனுடைய உரிமைகளை சரியான முறையில் நிறைவேற்றினால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் ताला எரித்து சாம்பலாக்கி விடுவார். क्या शहनाज भाई, रमजान का मतलब ये है जला देगा किसको? जो इंसान 11 महीना गुनहगार है और रमजान का हक सही तरीके से अदा करता है, रमजान में सही तरीके से रोजा रखा, तरावी पढ़ा, तिलावत किया, जिक्र किया, खैर खैरात किया, नमाज की अदायगी की, तौबा किया, तमाम चीजों से अल्लाह ताला उसके गुनाहों को जलाकर राख कर देगा. अल्लाह अकबर. இதுதான் ரமஜானுடைய அர்த்தம். சாதிக் பாய், ரமஜானுடைய அர்த்தமே எரித்து சாம்பலாக்குவது. இது ஒரு அர்த்தம் ஆயிடுச்சுங்களா? இது அல்லாஹ் செய்யறது. இன்னொரு விஷயம் அல்லாஹ் செய்யறான். என்ன தெரியுங்களா? ரமஸ எரிந்து சாம்பலாகிவிடும். எது? பாவங்கள். எதனால? பெரியன்பர்களே, ஒரு மனிதன் நோன்பு வைக்கிறான். நோன்பு வைக்கிறான். நோன்பு வைக்கும் சமயத்துல அந்த மனிதனுக்கு பசி எடுக்குது. क्या कमाल भाई, शाम होने होने तुम्हारा हंका सो अंधेरा हो जाएगा. होता कि नहीं कीजिए? होता कि नहीं? होता नहीं तुम्हें? रोजा रखता इंसान, शाम होते सूरज गुरूब होने होने दोपहर 3 बजे के बाद क्या होगा? हंका सो दो चीजें दिखेंगे. क्या होगा? और मनुष्य ने पति साथी भाई तुम्हें देते डबल दिखेंगे, 2 होकर दिखेंगे कि हंका सो अंदर जाता, कमजोरी होती, खाना भूख लगता, प्यास लगता, प्यास की शिद्दत है, पेट में जलन, अंगार बसता है, चूहे दौड़ते हैं. अल्लाह अकबर. मुस्तफा भाई, कब्रे गंजी डालेंगे, कब्रे ठंडा पीएंगे, कब्रे समोसा खाएंगे. अल्लाह अकबर. क्या है? रमजान का रोजा जो रोजा रखता है பெரியன்பர்களே, நோன்பு வைக்கும் சமயத்துல அவனுடைய வயிறு, நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் சரி, நீங்க இரும்பே சாப்பிட்டாலும் 6 மணி நேரத்துல எல்லாம் செமிச்சு போயிடும் பாவா. நீங்க நாமக்கல் மலையை எடுத்து முழுங்கினாலும் சரி செமிச்சு போயிடும். அது எல்லாம் இயற்கை அப்படி வச்சிருக்கிறான் இல்லைங்களா? பெரியன்பர்களே, அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு 12 மணி நேரம் நான் நோன்பு வைக்கிறோம், 6 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும். நீங்க என்ன ஹரீரா குடிச்சாலும் சரி, என்ன தங்க பஷ்பம் சாப்பிட்டாலும் சரி, சாதிக் பாய் क्या खाएगा तो भी 6 घंटा उसके बाद होता खत्म हजम हो जाएगा. இப்ப 6 மணி நேரத்துக்கு அப்புறமேலே கப கப கபன்னு வயிறு எரியும். அலாவுதீன் चलता कि नहीं बा? पेट सो जलेगा. हकीम भाई, गला सूखता, जबान सूखता,
पेट सुक्ता ஜலன் எரியுது, அப்படியே நெருப்பு மாதிரி எரியுது வயிறு, தொண்டையெல்லாம் காயுது, கண்ணெல்லாம் உள்ள போகுது, மயக்கமா வருது, ரெண்டா தெரியுறாங்க ஆளெல்லாம். பெரியன்பர்களே, அந்த சமயத்தில் அல்லாஹ் சொல்றான், எனக்காக வேண்டி அஸ்ஸௌமுல் லீ அன உஜ்ஸா பிஹி, எனக்காக வேண்டி நீ நோன்பு வைத்தாய், உனக்கு நானே பகரமாக மாறிவிடுவேன், நானே என் கரங்களால் உனக்கு கூலி கொடுப்பேன். அந்த நோம்பினுடைய அந்த எரியக்கூடிய தன்மை இருக்கு பாத்தீங்களா, பசியில எரியுது பாத்தீங்களா, அந்த எரியக்கூடிய அந்த எரிய தன்மை உன்னுடைய பாவத்தை எரித்து சாம்பலாக்கிவிடும். அல்லாஹ் அக்பர். भाई हदन भाई, जो आदमी रोजा रखता है उसके पेट में जो भूख की शिद्दत से, प्यास की शिद्दत से जो जलन होता है, वो जलन ऐसा है कि तुम्हारे गुनाहों को जलाकर नेस्त नाबूद कर देगा, राख कर देगा. यार सुन रहा, अल्लाह सुन रहा. अल्लाहु अकबर. எனக்காக வேண்டி நீ நோன்பு வைத்தாய், உன்னுடைய வயிற்றுல வயிற்று பசி தண்ணி தாகம் அப்படியே எரியுது வயிறு. அந்த எரியக்கூடிய रमज़ान अर्थ है ना, रमज़ान जला देना. एक तो अल्लाह तुम्हारी गुनाहों को जला देगा, दूसरा कैसा जलाएगा, तुम्हारी रोजे की वजह से पेट में जो जलन है, प्यास की जलन है, भूख की जलन है, ये जलने की चीज तुम्हारे गुनाहों को जलाकर राख कर देगा. अल्लाह अकबर. रशीद भाई, நாம வச்சிருக்கக்கூடிய நோம்பினுடைய அந்த எரியக்கூடிய தன்மை, பசியில வயிறு எரியுது, தாகத்துல வயிறு காயுது, எரியுது, இந்த எரியறது எல்லாமே உங்களுடைய பாவத்தை அப்படியே எரித்து சாம்பலாக்கி தவிடுபடியாக்கிடும். அல்லாஹ் அக்பர். இதுதான் ரமஸான். ஷஹரு ரமஸான் அல்லஸீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். பெரியன்பர்களே, குர்ஆனுடைய தஃப்சீரை பத்தி பேசணும் அப்படின்னா மணிக்கணக்கா பேசலாம், நாள் கணக்கா பேசலாம். பாய் சதிக் பாய், நாட்கணக்கா பேசலாம். ஆனா குர்ஆனுடைய தஃப்சீர் அதிகமா நம்ம செய்ய முடியாது, நேரம் போதாது, அவ்வளவு பேசலாம். வெறும் ரமஸானுடைய அர்த்தத்தை சொல்றேன். ரமஸானுடைய அர்த்தமே ரெண்டு அர்த்தம் தான் இவ்வளவு சொல்லியிருக்கிறேன். ஜலாதேனா பொதுவா எல்லாம் எரிச்சிடுவான் உங்களுடைய பாவங்களை. இன்னொரு ரமஸான் பெரியன்பர்களே, நாம் வைக்கக்கூடிய நோம்பினுடைய பசி தாகத்துடைய எரியக்கூடிய தண்ணியை வைத்து அல்லாஹ்வுடைய பாவங்களை எரித்து சாம்பலாக்கி விடுவான். இதுதான் ரமஸான். சரி, விஷயத்துக்கு வருவோம். அல்லாஹ் சொல்லிட்டா, புனிதமிக்க ரமலானுடைய மாசத்தில் என்னுடைய வேதத்தை நான் இறக்கினேன். ஹுதல் லின்னாஸ், பொதுவான எல்லா மக்களுக்காக வேண்டி. குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மனித சமுதாயத்துக்காக வேண்டியும் நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம். ஹுதல் லின்னாஸ். சிராஜுத்தீன் ஹஜரத் தாமத் பரகாத்துஹு சொன்னா है, कुरान तुम्हारा है, कुरान हमारा है. फारूक भाई, कुरान तुम्हारा है, कुरान हमारा है, रसूल हमारा भी है, रसूल तुम्हारा भी है. वमा अरसलनाका इल्ला रहमतल लिल आलमीन. क्या जी कलाम, वमा अरसलनाका इल्ला रहमतल लिल आलमीन. அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோத்திரத்துக்காக வேண்டியோ, ஒரு நாட்டுக்காக வேண்டியோ, குறிப்பாக ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்காக வேண்டியோ அனுப்பவில்லை. ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கே அருட்கொடையாக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அதுல எல்லா மக்களுமே சம்மதம், எந்த ஜாதி மதம் வேதம் எதுவுமே குறிப்பு கிடையாது. ஹுதல் லின்னாஸ், எல்லா மக்களுக்காக வேண்டியும் குர்ஆனை நாம் அருளி இருக்கின்றோம். பெரியன்பர்களே, ரமலானுடைய மாசத்துல இன்னொரு ரெண்டு சிறப்பு இருக்கு, சாதாரண சிறப்பு கிடையாது. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், கான அஸ்ஹாபி, பெருமானாருடைய சத்திய சஹாபாக்கள் சொல்றாங்க, யௌம கான ஷஹரன் ஃபீ சித்ததி ஷஹரன், 6 மாத காலங்கள் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருப்போம். நாம 2 மாசம் தான் துஆ செய்றோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமஸான். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் துஆ செய்றோம், ரஜபு ஷாபான் அப்புறம் ரம்ஜான், இல்லைங்களா முஸ்தாபாய்? ஆனா சஹாபாக்களை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கான அஸ்ஹாபி ஃபீ சித்ததி ஷஹரன், ஃபீ சித்ததி ஷஹரன் யுபல்லிகு ஃபீ ரமஸான். ரமஸானை பெறுவதற்காக வேண்டி 6 மாதங்களாக துஆ செய்து கொண்டே இருப்பார்கள் சஹாபாக்கள். யா அல்லாஹ் எங்களுக்கு ரம்ஜானை கொடு, யா அல்லாஹ் ரமஸானை தௌஃபீக் கொடு. ரமஸானுடைய மாசத்துல கஞ்சி குடிக்கிறதுக்கா? भाई आशमीन वास्ते की उन्हें दुआ करे, ये बज्जी बोंडे समोसा सो देंगे ना, इसके वास्ते दुआ कर देंगे? नहीं भाई, रहमत के लिए. अதையும் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், ரஹ்மத் के लिए. பெரியன்பர்களே, ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 12 மாதங்கள் இருக்குது. அந்த ரமஸானுடைய கதர், ரமஸானுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்ந்தது என்று சொன்னால், மீதி இருக்கக்கூடிய 11 மாசத்துல
அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உலகத்துல இறங்குது. ஆனா ரமலானுடைய மாசத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்குது. ரமஜானுடைய மாசத்துல இறங்கக்கூடிய ரஹ்மத்தை காட்டிலும் மீதி 11 மாதங்கள் ஒரு ஊசியினுடைய நுனி அளவுக்கு தண்ணீர் வந்துச்சுன்னா எவ்வளோ ரஹ்மத்தோ அந்த ரஹ்மத்து தான் 11 மாசங்கள்ல இறங்கும். கடல் மாதிரி தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணி அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து புனித மிக்க ரமலானுடைய மாசத்துல மட்டும் இறங்கும். வெறும் ரமஜானுடைய மாசத்துல மட்டும் கடல் நீர் அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்கும். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 11 மாதங்கள் நம்ம ஒரு ஊசி எடுத்து தண்ணி கடல்ல விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சொட்டு தான் தண்ணி வரும். அந்த அளவுக்கு தான் 11 மாதத்தினுடைய ரஹ்மத்துக்கள் இந்த உலகத்திலே இறக்கப்படும். மீதி கடல் அளவுக்கு புனிதமிக்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ரமலானுடைய மாசத்தில் மட்டும்தான் இறக்கப்படும் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார். நீங்க சிந்திச்சு பாருங்க, கடல் அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது அப்படின்னா எப்ப இறங்கும்? ரமஜானுடைய மாசத்துல மட்டும்தான் இறங்கும். அலாவுதீன் மீதி 11 மாதங்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கள் இறங்காது. ஒப்பிட்டு சொல்றாங்க, உதாரணம் சொல்றாங்க. சரி, இப்ப பெருமாள் சொல்றாங்க, என்னுடைய சஹாபாக்கள் 6 மாசமா துஆ செய்வாங்க. யுபல்லிகுக ஃபீ ஷஹரி ரமஸான், ரமஸானை பெறுவதற்காக வேண்டி 6 மாதங்கள் துஆ செய்வாங்க. அதுக்கப்புறமே சொல்றாங்க யுதகப்பலு ஃபீ ரமஸான், ரமலானுடைய மாதத்தினுடைய இபாதத்துக்கு என்னென்ன செஞ்சாங்களோ அந்த இபாதத்துக்களை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி மீதி 6 மாதங்கள் துஆ செய்வாங்க. அல்லாஹ் அக்பர். சஹாபாக்களுடைய நிலைமை 12 மாசம், 12 மாசத்துல 6 மாசம் என்ன செய்வாங்க? யா அல்லாஹ் எனக்கு ரம்ஜானை கொடு, யா அல்லாஹ் எனக்கு ரம்ஜானை கொடு, உன்னுடைய ரஹ்மத்து புரிந்த உன்னுடைய ரஹ்மத்து பரவலா கடல் போன்று உழுகுதே, அந்த அளவுக்கு இந்த ரஹ்மத்தான மாதத்தை எங்களுக்கு பெறக்கூடிய பாக்கியத்தை கொடு என்பதாக 6 மாதங்களாக துஆ செய்வாங்க. ரம்ஜான் முடிஞ்ச பிறகு ஷவ்வால்ல இருந்து 6 மாசம் யா அல்லாஹ் ரமஜானுடைய மாசத்துல நாங்க என்னென்ன அமல்கள் செஞ்சோமோ, யாக்கி டூட்டி ஃபூட்டி ரோசா ரக்கே, டூட்டி ஃபூட்டி இபாதத் கரே, என்னமோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம இபாதத்தை செஞ்சோம் யா அல்லாஹ், அந்த இபாதத்தை உன்னுடைய அருள்கொடையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். மீதி இருக்கக்கூடிய 6 மாசங்கள் துஆ செய்வோம். அல்லாஹ் அக்பர். இதுதான் சஹாபாக்குடைய ரமஜானுடைய நிலைமை. கடைசியா ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். பெரியன்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ் வருது புகாரி ஷரீஃப்ல, என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் புனித மிக்க ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்ஷா அல்லாஹ் நம்ம பெறுவோம் கண்டிப்பா. இன்னும் ஒரு 7-8 நாள் தான் இருக்குது. இந்த ஞாயிறு இல்லாம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாயிடும். பெரியன்பர்களே, ஒரு மனிதன் புனித மிக்க ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டார். அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரமலானுடைய மாசத்தை கொடுத்த பிறகு சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா ஒரு மாதம் புனித மிக்க ரமலானுடைய மாதம் பிறை பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய கிருபையில ஷவ்வாலுடைய பிறை பார்க்கும் வரை அவனை கபருடைய வேதனையில் இருந்து அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது. அல்லாஹ் அக்பர். வஸீர் जो भी मुसलमान जिसके दिल में राय दाना बराबर कलीमा है, ईमान है, तो वो आदमी चाहे कितना बड़ा गुनहगार हो, कितना बड़ा फासिक और फाजिर हो, वो आदमी को अल्लाह ताला आलम बरज़ख में कब्र में उसे अजाब देने से रोक देता है. 1 महीना छुट्टी, क्या मुसाब है? 1 महीना छुट्टी. क्यों? अल्लाह का रहमत का महीना है, बरकत का महीना है, इसमें अल्लाह अजाब देना पसंद नहीं करता. छुट्टी है. அல்லாஹ் அக்பர். ரம்ஜானுடைய மாசத்துல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது. ஏன்? அப்படியே விட்டுடுவாங்க. ரம்ஜான் முடிஞ்ச பிறகுதான் கேள்வி கணக்கு ஆரம்பம். சுப்ஹானல்லாஹ். இப்ப சில உலமாக்கள் சொல்றாங்க, ரமலானுடைய மாசத்துல எல்லாம் யாருக்கு மௌத்து கொடுத்துட்டானோ கேள்வி கணக்கு அந்த சமயத்தில் விட்டுட்டான், மறுபடியும் எதுக்கு கேள்வி கணக்கு கேட்பான்? ஜாரபாவா துஜ சுட்டீர. இப்படி சில உலமாக்கள் சொல்றாங்க. ஏன்? அவனுடைய நல்ல காரியங்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதின் காரணமாகத்தான் அவனுக்கு புனித மிக்க ரமலானுடைய மாசத்துல மௌத்த கொடுத்துருக்கிறான். வேற மாசத்துல கொடுக்கலாம் இல்ல, ஏன் ரம்ஜான் மாசத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தா? அவனுடைய ஏதாவது அமல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்கும். எந்த பொத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது பாவா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், தொழுகை இல்லாத மக்களை யாரையுமே நீங்க கேவலமாக கருதாதீர்கள். தொழுகிறவங்க எல்லாமே சொர்க்கவாசியும் கிடையாது, தொழுகை இல்லாதவ எல்லாம் நரகவாசியும் கிடையாது. யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅஸிபு மன் யஷா. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ தண்டிப்பான், யாரை நாடுகின்றானோ மன்னிப்பான்.
அல்லாஹ் அக்பர். யாரையுமே கேவலமா நினைக்க கூடாது. क्या भाई उन्हें नमाज पढ़ता नहीं, शैतान का बच्चा, उसकी जिंदगी ऐसी चुंगी அப்படி சொல்லாதீங்க. வேண்டாம். அவனுடைய ஏதாவது ஒரு அமல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போயிருக்கும், அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுவான். நம்ம தொழுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை பிடிக்காம போயிருக்கும், நம்மள அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிச்சிடுவான். அதனால யாரையுமே கேவலமா நினைக்காதீங்க, யாரையுமே பத்துவா கொடுக்காதீங்க. எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவங்க, அல்லாஹ்வுடைய படைப்பு. அவங்க தொழுகலையா, அவங்களுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி துவா செய்யுங்க. இதுதான் செய்யணும். நம்ம பத்துவா கொடுக்க கூடாது, அவரை கேவலமா நினைக்க கூடாது. இப்ப விஷயத்துக்கு வரும். பெருமானார் சொல்றாங்க, யாருக்காவது அல்லாஹ் தஆலா புனிதமிக்க ரமலானுடைய மாசத்தை கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே நல்ல அமல்களை செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை மன்னித்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ், மன்னித்து விடுகின்றான். அவனுக்கு ரமலானுடைய மாசத்துல எந்த தண்டனையும் கிடையாது. மூத்தா போனவங்களுக்கும் ஏகப்பட்ட மக்களை விடுதலை செஞ்சிடறான். யார் தௌபா செய்யறாங்களோ தௌபா அல்லாஹ் கபூல் செய்யறான் ரமலானுடைய மாசத்துல. இன்னொரு விஷயம் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யுதகப்பலு மீ முத்தஜாபிஹி ஃபீ குல்லி யௌமின். ஹதீஸ்ல வருது, ரமஸானுடைய ஒவ்வொரு தினங்களிலே ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு துவாவை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். முத்தனிசா, நீங்க 10 துவா கேளுங்க, 10 துவாவை ஏத்துக்க முடியலையே, அல்லாஹ் 9 துவாவை ரத்து பண்ணிட்டு கண்டிப்பா ஒரு துவாவை ஏத்துக்குவான். அல்லாஹ் அக்பர். 30 दिन में 30 दुआ करेंगे तो कहता है 30 दुआ हमारा कबूल हो जाएगा. हर दिन एक दुआ अल्लाह जरूर कबूल करता है. ये अल्लाह रसूल का वादा है. रमजान के महीने में जो आदमी हाथ उठाकर हलाल तरीके से जो दुआ करेगा, सरकारे दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया कि हर दिन एक रोजेदार का, एक बंदे का एक दुआ जरूर अल्लाह कबूल करता है. अल्लाह अकबर. मुसा भाई, ஒரு நாளைக்கு ஒரு துவா செஞ்சீங்க, 30 நாளைக்கு எத்தனை துவா? 30 துவா கபூல் ஆயிடும். ஆனா நமக்கு நேரமே இல்லை. நௌசுபில்லாஹ். இது ரம்ஜானுடைய சிறப்பான சலுகை. ரமஜானுடைய மாசத்தில் வழங்கப்படக்கூடிய டிஸ்கவுண்ட் சலுகை, ஆஃபர் போட்டிருக்கிறோம். ஆஃபர் क्या भाई, ஒண்ணுமில்ல, டிமார்ட்டுக்கு போறோம், क्या भाई 5 கிலோ வாங்கினா 5 கிலோ ஃப்ரீ. அல்றானுங்க அப்படியே. भाई हम जाए थे भाई, क्या मुतली सब आए थे, எல்லாம் போய் வாங்கணும். ना सर भाई इनाम लेने जाएगा तो ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆஃபர் போட்டு அல்றானுங்க மக்கள் அப்படியே. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ வருது. அது என்ன இலவசம் பார்க்கறது கிடையாது. ஏக்லியே तो फ्री उठाना होता होता बाय वन बट बाय फ्री. ओके புத்தகம் பெரியன்பர்களே, உலக விஷயத்துக்கு சாவரம், அழிந்து போகக்கூடிய விஷயத்துக்கு சாவரம். ஆனா அல்லாஹ் ஆஃபர் கொடுக்குறான். ஒரு நாளைக்கு நீ 10 துவா செஞ்ச ரம்ஜானுடைய மாசத்துல 10 துவாவை நான் ஏத்துக்க மாட்டேன், ஆனா ஒரு துவாவை கண்டிப்பா ஏத்துக்குவேன். அல்லாஹ் அக்பர். ஒரு நாளைக்கு ஒரு துவா ஏற்றுக்கொண்டா அப்படின்னா 30 நாளைக்கு எத்தனை துவாஜி? 30 துவா நம்முடைய துவா அல்லாஹ் ஏற்றுக்குவான். அதுவும் குறிப்பா எந்த நேரத்துல துவா ஏற்றுக்கொள்றான் அப்படின்னா இஃப்தாருடைய நேரத்துல. हम लोग इफ्तार में गंजी में लड़ने बराबर है भाई. मंजर बड़े आए नहीं भाई, क्या बात चटनी डालता नहीं किया भाई ने, हाँ इनको समोसा रखो भाई, भाई मुझे ठंडा आया नहीं भाई. ऐसे लड़ाया में हमारी जिंदगी जाता. பெரியன்பர்களே, சாப்பாடு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், பெரிய விஷயமே கிடையாது. துவா அப்படி கிடையாது. அந்தந்த நேரத்தில் தான் எல்லாம் ஏற்றுக்குவான். அதனால தயவு செஞ்சு தண்ணி கிடைச்சாலும் போதும், பேரிச்சம்பழம் கிடைச்சாலும் போதும், உக்காந்து நமக்கு முன்னாடி உணவுகள் வைக்கப்பட்டு இஃப்தாருடைய நேரத்தில் சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இருகரம் ஏந்தி யார் துவா கேட்கின்றார்களோ அவர்கள் 10 துவா கேட்டாலும் அதில் கண்டிப்பாக ஃபீ குல்லி யௌமின் வாஹிதன் ஒரு துவாவை கண்டிப்பாக அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான், ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். செய்வோமா இன்ஷா அல்லாஹ். ஆக பெரியன்பர்களே, ரமஜானுடைய புனிதமிக்க மாசம் வருது. அதனுடைய உரிமையை சரியான முறையில் நம்ம நிறைவேற்றணும். நம்ம ஜல்சால சொல்லியிருந்தோம், இமாம் அஷ்ரஃப் அலி தானவி சொன்னாங்க, டெய்லி விருந்தாளி வந்தானா பிரியாணி கொடுப்போம், மறுநாளே பருப்பு குழம்பு, 3வது நாள் ஏன் பாய் பழைய சோறு. அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. டெய்லி பிரியாணி தான். ரமலான் மாதம் உண்மை தானே, உதாரணம் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. வந்தா அப்படின்னா ரமஜான் மாசத்துல ஆரம்பத்தில் பள்ளிவாசல் நிறைஞ்சு போயிடும், நடுவில் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு போயிடும், அதுக்கு மாதிரி கடைசியில் கொஞ்சம் கூட்டம் வரும். அதுதான் அதே தான் உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. சில பேர் வரவேற்பு செஞ்சுட்டு பட்டினியாக விருந்தாளியை போட்டு அனுப்புவான், மறுபடியும் வருவான், அவன் வரவே மாட்டான், செத்தா கூட வரமாட்டான்.
அதனால பெரியன்பர்களே, நம்முடைய சொந்த விருந்தாளி யாரு? புனிதமிக்க ரமலான். அந்த மாசத்தை நாம 24 மணி நேரம் அவருக்கு சேவை செய்யணும், அவரை கௌரவிக்கணும், கண்ணியப்படுத்தணும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய உரிமை. இது என்ன? இபாதாத்தின் மூலமாக நாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். புனிதமிக்க ரமலான் மாசம் நமக்கு வருது, விருந்தாளியா வருது. அடுத்த வருஷம் இருப்போம் யாருக்கும் தெரியாது, இல்லை யாருக்கும் தெரியாது. கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. வரக்கூடிய விருந்தாளியை உபசரிப்பது எப்படி? நாம் அவர்களுடைய இபாதாத்துக்களை செய்து அவர்களை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் புனிதமிக்க ரமலானுடைய மாசத்துடைய கண்ணியத்தையும் சிறப்பையும் உணர்ந்து அதனுடைய சரியான ஹக்கை, உரிமையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.